ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்ல மழை, நல்லா ஆலங்கட்டி மழையும் பெஞ்சுது, காற்றோட நல்லா கனத்த மழையும் பெஞ்சுது. துணி எடுக்கிற சாக்கில் அதை போயிட்டு கொஞ்சம் நேரம் நனைஞ்சிட்டு வந்தேன். நம்ம சில விஷயத்த மிஸ் பண்ணால் கூட, ஆனால் சில நேரத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் அதுவாக தானாக அமைஞ்சிருது. இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்துலேயும் சந்தோஷத்தை தேடிக்கிட்டு தான் இருக்குது. கருவேப்பிலை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. கருவேப்பிலை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை பின்ட்டு கமெண்டில் வைக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா வறுத்து அரைச்சி வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா தண்ணி பிரிஞ்சு வரணும். இது எல்லாமே சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி தான். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பவுடரும் போட்டு நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி. இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டேன். நல்லா இடித்த ரசமாக வச்சு கிளைமேட்டுக்கு சூப்பராக சாப்பிட்டாச்சு. பாய்.